நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் போவேன், மலையை கூப்பிட்டு வருவாங்க, போவோம் வருவோம். இன்னைக்கு நீங்க மலையை கூப்பிட்டு வாங்க. சமயம் நான் தபோவனத்தில் இருக்க போகும்போது மழை ரொம்ப வறட்சியா இருக்குது அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு மலைக்கா வந்து ஒரு வாரம் சேர மலை தியானம் தபோவனம் கேட்ட போது அந்த மாடி இதெல்லாம் கேட்டாங்க. தியான காலம் எல்லாம் இல்லை. ஒன்று அங்கிருந்து ஒரு ஆள் வந்தாரு. ஏய்யா, நாங்க வாடகை உங்களுக்கு பிடிக்கலையா? என்னையா நாங்க மழை பெஞ்சா ஊருக்கு நல்லதுன்னு நினைச்சோம். இல்ல இல்ல, நீ இந்த ஊருக்கு வந்து நாங்க கெட்டு போகணும் சரி அப்படின்னா. என்னையா சொல்றீங்கன்னு எனக்கு அர்த்தமா இல்லை. நான் புகையிலையை வச்சு காய போட்டுக்கு மழை பெஞ்சா என்ன ஆகுது? பூரா போச்சு. தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்கல. நடந்து நிகழ்ச்சி இப்படியே கேட்கலாம். ஏன் மழை பெஞ்சா நல்லது தானே? இப்ப புகையில எடுத்துங்க, கிணத்துல தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுங்க? அதுக்காமட்டி ஏன் சுத்தம் போறதா அப்படின்னு இப்படியே கேட்குற. தெருவோம் இஷ்டப்படியே நான் அந்த கேட்ட ஏரியாவில் இன்னைக்கு மழை பெய்யறதுல தண்ணி வந்துட்டு புகையில மற்ற பக்கம் மழை பெஞ்சாலும் அங்க தண்ணி ஊத்து இருக்கவே இல்லை. மழை நாளுக்கு மேல அவங்களால கேட்டதுனால நானும் விட்டுட்டேன். எல்லா இடத்துக்கும் மழை பெய்யும்னாலும் இங்க வேண்டாம் பார்ப்பீங்க. நடக்குது. இன்னைக்கு 1000 அடி 1500 அடி போர் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுலையும் போட்டு 1500 அடி போது கூட தண்ணி இந்த மாதிரி காலம் போயிட்டு. ஏனென்றால் மனிதனுடைய அந்தந்த சமயத்துக்கு இதுவும் அதுதான் நம்ம இல்லை என்று இந்த நாட்டை பற்றி யாருமே சிந்திக்கிறது. அரசியல்வாதி ஆனாலும் சரி, தெய்வ பக்திவாதி ஆனாலும் சரி, நாம் அந்த நல்ல ஒழுக்கங்களை பற்றி நாம சற்றும் சிந்திக்கவே இல்லை. அன்னைக்கு அது நடந்தா சரி அப்படிங்கிற நிலையில தான் நாம் இருக்கின்றோமே தவிர நாட்டை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. ஆக நாம் இந்த நாட்டில தான் பிறந்தோம். இந்த பூமி நலமா இருந்தால்தான் நாம் நலமா இருக்க முடியும். இந்த இடத்துல இருக்கிற தண்ணி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவுதான் தியானம் என்னால் அரைச்சி ஆகி போச்சுன்னா எதுல போகும்? நாக்கு வறண்டுட்டு தான் தண்ணி தண்ணின்னு இயங்கிச்சு. அதுவும் தேவைப்படுதில்லை. அதை சமப்படுத்தி இருந்தா தானே இருக்கு. இப்ப தியானம் முடிஞ்சவொடனே நீங்க சாப்பாடு போன தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுங்க? இது எல்லாம் இந்த நாடு நலமா இருக்க எவர் ஒரு எண்ணம் நாட்டு உணர்வெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. யாரும் புரிந்து வாழல. அதனால முதல்ல நம்ம நாடு நலமா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் நான் வாழணும். அந்த நாடு நலமா இருக்கதான் கோயிலுக்கு கட்டி வச்சிருக்கலாம். ஒவ்வொரு நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த விநாயகரை இருக்கப்படும் போது வடமேற்கில் வச்சு அந்த இச்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று ஏங்கி நம் உடல்ல பெருகச் செய்து இந்த ஊர் முழுதும் பழக வேண்டும், ஊர் மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று, எல்லாருக்கும் பெற வேண்டும் என்று அந்த பேரன்பை பெறச் செய்வதற்கு இது வினையாக்கி எல்லோரும் நல்லா இருக்கணும்னா அந்த அருள் நமக்கு இருக்கு. ஆக மொத்தம் பகைமேறந்து எல்லோருக்கும் இந்த நல்ல உணர்வு பெற வேண்டும். என்ன செய்யறது? அந்த கோயில் வேதனைப்படுவதை நாம் பார்த்தால் அது வேதனை நமக்குள் வந்துடுது. இப்ப இதை எடுத்துக்கொண்ட பின் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி எனக்குள் படணும்னா இந்த வேதனையான உணர்வு நமக்குள் வராது. சுத்தப்படுத்துறதுக்கு அதான் அக்னி உண்டன். நாம தங்கத்துல திரவிட்டு ஊற்றினால் எப்படி இதே போல அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம உடலை சேர்த்து இந்த விஷத்தின் தன்மை அதை நீக்கி அவர் உடலும் நலமாக வேண்டும், அவர் குடும்பம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் செலுத்தினால் அவர் வேதனைப்பட்ட உணர்வு நமக்குள் அணுவாக மாறித்தான் நம்ம குடும்பத்தின் சென்ற ஒரு உடலுக்குள்ளுக்கு. ஆகவே அதை உடாதபடி தடுத்து அவர்கள் நலமாக வேண்டும் என்றால் நாமும் நலமாகுங்க என்பதுதான் கோயிலின் உண்மையான இயக்கம். அது அதை யாரும் மதிக்கிறது இல்லையே. இன்னைக்கு எடுத்து கோயில விநாயகரை தேடி கொண்டு அரச மரத்தை வச்சிருவாங்க. அடுத்தாப்படி அங்கே போய் ஒண்ணுக்கு போறது மரவில் போய் பேடுறது எல்லாமே. முதல்ல தேடி காசை வச்சுட்டு போயிடணும். அப்புறம் தேடி எந்த உறுப்பாடு அங்கே பேடுற இடமா தான் வச்சிருக்காங்க. அது யாராவது கவனிக்கிறாங்க? ஏன்னா திருடி கொண்டு இந்த விநாயகரை வச்சா எனக்கு அந்த சக்தி தருவாங்கிறத நினைக்கிறாங்க. அரச மரத்தையும் ஏற்ப இப்படித்தான் நம்ம அதை எடுத்தா நம்மளுக்கு கொடுப்பான்னு இந்த பக்தி மார்க்கங்கள். அதாவது அறியாத பக்தி தான் இருக்கின்ற, அறிஞ்ச அந்த பக்தி செயல்படுது. உண்மையான பக்தி கோயில்ல போய் இந்த கோயிலுக்கு வர்றவங்க குடும்பம் எல்லாம் இந்த தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் பெற வேண்டும், தெய்வீக பண்பு பெற வேண்டும்
என்று நாம இங்கே எதெல்லாம் கனி இந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும். அந்த தங்கத்தை போல மனம் மங்காத நிலை பெற வேண்டும். நானும் இந்த கோயிலுக்கு வர்றவங்களும் எல்லாரும் என்ன வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் எண்ணி இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பம் எல்லாம் அந்த வர வேண்டும் என்று நாம் எண்ண வைக்கிறது. அப்ப பக்தி எது? நீங்க நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன் நீங்க என்ன வைக்கிறது தான் கோயில். இப்ப நாம என்ன செய்யறோம், இப்ப காசை கொடுத்துருப்போம், அன்னைக்கு நான் காசை வாங்கிட்டு போறாங்க, ஏமாத்திக்கிட்டே வர்றான், உன்னை எத்தனை நாளும் பூசிச்சேன், நான் பாரு கொள்ளி அடிக்கிறான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும். மாரியம்மன் கோயில போனா நாசமா போட்டு மண்ணை வரிட்டு ஊத்துறாங்க. காளி கோயிலுக்கு போனா ஒரு காடை ஒண்ணு வாங்கி தர்றேன், இந்த மாதிரி எனக்கு ஏமாத்திட்டு இருக்கிறான் அவன் குடும்பம். நம்ம பக்தி இப்படித்தான். ஆகவே இதே போல தவறான வழிகளில்தான் நம்ம பக்தி கொண்டாடுகிறோமே தவிர ஞானிகள் காட்டிய உணர்வுக்கு வரவில்லை. இந்த உடல் இச்சையை தான் நம்ம வளர்த்து கொண்டு இருக்குமே தவிர அருள் இச்சை நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. இன்னைக்கு நாம் தியான வழியில் இதை சொன்னாலும் கூட நமக்குள் வளர்த்து கொண்ட உணர்வுகள் மீண்டும் அந்த எதிர்பார்ப்பை தான் வைக்கின்றது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்தாச்சுன்னா உங்க வீட்டு இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. இந்த உணர்வு நீங்க நலமா இருக்கணும் முழுமை என்ன அந்த உயர்வான சந்தோஷம் எனக்குள் அந்த நல்ல உணர்வுக்கு எனக்கு நல்வழி காட்டுமுறை என்றதில்லை. நீங்க இதை செய்தால் அவர் வாழ வேண்டும் என்று உணர்வாகும்போது நீங்க அந்த சந்தோஷமாகும்போது ஏதோ அந்த நல்ல நிலை உயர்ந்த நிலை ஆகிறார் அப்படின்னு என்ன, எனக்கு அந்த உயர்ந்த உணர்வு எனக்கு நோய் வராத தடுக்கும், எனக்கு மன வலிமையும் கொடுக்கும், அந்த தெய்வீக பண்பு வரும். இதை பிறக்கிறதுக்கு தான் ஆலயத்தை அப்படி வச்சது. யார் என்றாங்க, நீங்க உதவி செய்வேன், அதாவது நான் உதவி செய்திருப்பேனுங்க. அதே சமயத்துல நான் உதவி செய்து ரோட்ல போறேன், உதவி செய்த மனுஷன் நான் பார்க்கிறேன், அவன் அவசரமா போறான், அவருக்கு நல்லா பக்கா உதவி செய்திருக்கேன், ஆனா அவசரமா போகும்போது நான் பேரை சொல்லி கூப்பிடுறேங்க வாப்பா அப்படின்ட்டு, இருங்க நான் கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு காசு வாங்குறதுக்கு நம்ம வந்து இங்க உட்கார்ந்துட்டு நம்மளை துரத்தி காசு வாங்கினா இன்னைக்கு கூப்பிடுற பாரு வரமாட்டேங்கிறான். அம்பாரு அன்னைக்கு காசு வாங்குறதுக்கு என்னை மதிச்சான், நான் கூப்பிடுறேன் போடுறான். ஆனா அவனுடைய சூழ்நிலை எது, ட்ரெயினுக்கு போனவங்க இங்க டிக்கெட்டை வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த டிக்கெட் அவங்க கொடுத்தாதான் அவங்க நல்லா இருக்கும். இப்ப நான் வண்டியில போய் டிக்கெட் இல்லைன்னா முடிப்பாங்க, அதுக்காண்டி வண்டி போறதுன்னா நான் போகணும் அவசரமா போறாரு. இவர் என்ன செய்யறாரு, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு, கூப்பிட்டதுக்கு மரியாதை செயல் தான் போறான் பாரு. அப்படிங்கிற இந்த உணர்வு தான் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில நாம் ஒரு தடவை உதவி செய்தோம்னா ரெண்டாவது அவரை நாம கூப்பிடும்போது வரல அப்படின்னா அவங்க மேல பகமை உண்டாக்கணும். இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இது மாதிரி நடக்குது. நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் அவங்க மேல பகமை நடக்கும். இதுகளெல்லாம் எது இயக்குது, அந்த உணர்வு தான் நம்ம இயக்குதே தவிர நம்ம ஆறாவது அறிவை அந்த இடத்துல பயன்படுத்தவில்லை. இந்த ஆறாவது அறிவை நாம எப்படி பயன்படுத்துறதுக்குத்தான் நாம ஞானிகள் அத்தனை காவியங்களையும் படிச்சு கொடுத்தோம். ஆக நாம் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, நாம் தீமை நீக்கிய உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டால் நம் உயிரை பெற்று கிரியாகி அந்த ஞானத்தின் வழி நம் உடலை அது இயக்கும். அதான் சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணவத்தை உடல்ல பிறந்ததுதான் ஆறாவது அறிவு கார்த்திகேயன். இது சிவத்துக்குள் விளைந்ததுதான். ஆனால் நாம் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்த பின் அந்த வேதனையின் உணர்ச்சியை நமக்குள் பிரணமாக்கி அதன் நிலையை நம்மை இயக்குகின்றது. ஆகவே இந்த ஆறாவது அறிவுப்படுத்தவன் இது நமக்குள் தீங்காகவும் இருளின் நீக்கிய அந்த இருள் சூழ்ந்த நிலையாகவும் வேதனை என்ற உணர்வு வரும் அப்படின்னு காட்டியே என்று தெரிந்து இந்த உடல்ல விளைந்த உணர்வு இந்த உடலுக்கு தீங்கு வராமல் பாதுகாக்க, அப்போ அந்த தீங்கை நீக்கி அருளுணர்வு பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டால் அதை நுகர்ந்தான் நம் உயிலே கிரியாகின்றது. அதன் வழி நம் எண்ணம் சொல் செயலாகி தீமையை நீக்கி நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வரும். ஆகவே ஒவ்வொரு நிமிஷம் நாம் இச்சை எது மேல் பெற வேண்டும், ஞானிகள் காட்டிய அருள்வழியில் நான் பெற வேண்டும் என்று எண்ணினால் நாம் அதை பழக்கத்து வந்தால் நாம் அதை இச்சைப்பட்டால் நம் உயிரை பெற்று கிரியாகி நாம் சிந்தனை இழந்திருந்தாலும் சிந்திக்கும் ஆற்றல் கொடுத்து சிந்தனையுடன் நாம் செயல்படும் இந்த சக்தி கிடைக்கும். இதையெல்லாம் நாம் அந்த ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சுன்னா குறைகள் கூறுவதை விட்டு விடலாம். ஆனால் மன நிறைவு என்றுமே நமக்குள் வளர்த்து விடலாம். ஆனால் உயர்ந்த சக்தி உங்ககிட்ட கொடுத்திருக்கிறேன்,
அது யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்ப வேணும்னாலும் அந்த உணர்வை நீங்க எடுக்கலாம். தீமையை நீக்கும் சக்தி உங்களுக்கு பெற வேண்டும் என்றால் யாரும் செய்யாத உங்ககிட்ட கொடுக்குற அதை நீங்க பயன்படுத்த தெரியாம துப்பாக்கி கையில கொடுத்து புலி வருது சுடுது அப்படின்னா, ஐயோ புலி வருதுன்னு சொல்லிவிட்டு துப்பாக்கி வச்சு ஆடி இருந்தான். புலிதான் நம்மை தாக்கும். இதே மாதிரி வாழ்க்கையிலே தீமை என்ற உணர்வுகள் சுட்டு பொசுக்க ஒரு நட்சத்திரத்தின் பேரொழி உங்க உடலுக்குள் செலுத்தி அந்த தீமை என்ற அந்த இருளை சுட்டு பொசுக்குங்க. ஞானத்தின் உணர்வு உங்களுக்குள் ஆறாவது அறிவின் தன்மையை தெளிவாக்குங்க என்றுதான் அப்ப அந்த தியானத்தில் சொல்றோம். அதை பெறுவதற்குண்டான முயற்சிகள் எடுக்கணும். அடுத்து கேள்வி. மணி என்னாச்சு? ஒன்னே முக்கலாம். இந்த மைக்கு கொடுங்க. சரி, நீங்க தியான வழிக்கு வந்துட்டுங்க. இப்ப அந்த உணர்வு உங்களுக்குள் சக்தி ஆகுது. உங்க தந்தையின் உணர்வு தான் உங்க உடல். அந்த தியானத்தின் வழிகொண்டு இந்த ஆன்மாவை நாம் சப்தரிஷி மண்டலத்தை அடைய செய்கிறோம். இந்த உடல் பெற்ற நஞ்சிகள் கரையுது. இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பூட்டத்தில் 6வது அறிவு 7வது நிலையை சுத்திட்டு இருக்குது. ஆனா தாயார் இங்க இருக்கிறாங்க. தாயின் உணர்வோடு சேர்க்கப்படும் போது இதே முறையில் தாயை அங்கு வெண்செலுத்தின 2 பேரையும் சேர்த்து ஒரு உணர்வின் கருவாக உருவாக்கி என்றுமே அழியா சொல்ல செல்வமாக இருப்பாங்க. அதே சமயத்துல அவர் வாழ்ந்த காலத்துல இப்ப வரக்கூடிய இருளின் தன்மை இருந்தாலும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெறப்போது எளிதில் நம்மளுக்கு கிடைக்குது. நம் உடலுக்குள் சேர்த்து தீமைகளை நீக்கக்கூடிய சக்தி கிடைக்குது. ஆகவே நம்மளுக்கு கிடைக்குது, அவங்களுக்கு எப்படி கிடைக்காம போகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க உணர்வு இது மேல பற்று இல்லை. இப்ப நாம ரேடியோ டிவி அலைகளை இங்க ஒளிபரப்பு செய்யப்படும் போது எந்த ஸ்டேஷன் அலவரிசை வைக்கிறோமோ அதுதான் வருது. இந்த காத்துல எல்லாமே இருக்குது. ஆகவே உங்களுக்குள் அந்த தந்தை விண் செலுத்தும் போது அந்த விண் செலுத்திய வலுவான உணர்வு இங்க இருக்குது. அப்ப எளிதில் நீங்க எடுத்து உங்க சிரமங்களை போக்கிக் கொள்ளலாம். நீங்க போக்கிக் கொண்ட பிற்பாடு தம்பி சகோதரர்களுக்கும் இதை போல அவர்கள் பெற வேண்டும், அவங்க அறியாம இருள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருட்கானும் அருசக்தி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டிய உங்க கடமை. ஆனால் நாம சொல்றேன் கேட்கலைங்களு வேதனைப்பட்டா இப்ப நீங்க எடுத்துக்கொண்ட சக்தியும் இழக்க நேரும். எந்த விஷத்தின் தன்மை வரப்படும் சிந்திக்கும் தன்மை இங்க இழக்கப்படுங்க. இப்ப உங்களை அறியாமலே அவங்க நிலைக்கு தான் போறீங்க. சொல்றது உங்களுக்கு அர்த்தமாதான். அதனால அவர்களும் அந்த பெற வேண்டும் என்ற ஆசையை ஊட்டும் கூட பிறந்த சகோதரர்கள். அதனால் பெற வேண்டும் என்று பெறவில்லை என்று வருத்தப்பட வேண்டியதில்லை. பெற வேண்டும் என்று ஆசை கூட்டுவதனால் தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் இதன்படி செய்து வந்தாருன்னா அப்பாவுக்கு எந்த நோய் வந்ததோ அதன் உணர்வு அவங்களுக்கு வரும். அதோடு மட்டுமில்லை, அவங்களுடைய பிரிவுகளுக்கும் குழந்தைகளுக்கு அது வரும். அந்த நோயின் தன்மை பரம்பரை நோய் என்ற நிலை வரும். இப்போ உங்களை சார்புடையில் வரப்படும் போது இந்த சார்பிலே நோய்கள் வராமல் நீங்க தடுத்து கொள்ள உதவுது. ஆகவே அவர்களை எண்ணி எடுக்கும்போது சிந்தனைக்குரிய சக்தி உங்களுக்கு கிடைக்குது. தீமை என்றால் முன்கூட்டி உணரக்கூடிய தன்மை இருக்கின்றது. தீமை வராது தடுத்து கொள்ளும் அந்த ஞானமும் உங்களுக்கு இந்த வேலை. ஆகவே அவருடைய தொடர் கொண்ட உணர்வுகள் வரப்படும் போது அது வின் சென்ற பிற்பாடு நாளடைவது உங்கள் தொடர் செய்த குல தெய்வங்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று இன்னொரு உடலுக்குள் பிரிந்து சென்றாலும் அதே உணர்வுகள் நீங்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுடன் ஈர்க்கப்படும் போது இந்த உணர்வோட என்னையும் நீ வின் செலுத்துங்கிற கேட்கும் அந்த உணர்ச்சிகள் இங்கே வரும், பார்க்கலாம். ஆகவே வின் சென்றதை நீங்க உணரலாம். ஆக வின் சென்ற உணர்வின் தன்மை நீங்க காட்சியாகவும் காண முடியும். சென்று விட்டாரா இல்லையா என்று நீங்க பார்க்க வேண்டியதில்லை. நீ தொடர்ந்து இது உணர்வு எடுத்தால் நான் விண்ணிலே இருக்கிறேன் என்ற உணர்வை அங்கு வெளிப்படுத்துவாங்க. சொல்றது இது அவங்களுக்கு நீங்க அவங்க என்றது அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு நீங்க கிடைக்க வேண்டும் என்றது உங்களுடைய கடமைகள். அதை நீங்க செய்யலாம். சொன்ன போச்சு போச்சு இப்ப ஓடுது பாருங்க. சொல்லிருங்க. அந்த பிறகுதான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்துறேன். அதுக்கு முதல்ல சொல்லல. 8 வருஷம் ஆச்சு நான் தியானத்துக்கு வந்து. சரி, அதுக்கு பிறகு அது நீங்க இந்த ரகத்துல என்ன செய்றீங்கன்னா நம்மளுக்கு இந்த சக்தி கிடைச்சதுன்னு தான் சொல்றீங்க. அந்த தீமையான உணர்வு உங்களுக்குள்ள வராதபடி ஆத்ம சுத்தி செய்யல.
ஆத்ம சுத்தி செய்தேன்னா இது நீங்கிரும். இதுக்கப்புறம் நீங்க இந்த உடல் நல்லா ஆகும்னு சொன்னா அவருக்கு உடம்பு நல்லா ஆகும். நீங்க எடுத்தோடனே அவர் உடல்லாம் நல்லா ஆகணும்னு சொல்லி போட்டு நீங்க எடுத்த உடனே ஜில்லுன்னு உங்க உடலுக்குள்ள வந்து அவருக்கு நல்லா ஆகும், உங்க வயிற்று வலி வேலை தனிச்சு. அதனால இதுக்கு நம்ம உங்களை பாதுகாத்துறது ஆத்மசக்தியம். ஆனா நாம எடுக்கக்கூடிய உணர்வுகள் நீ இந்த பக்தி மார்க்கத்தில் நாம் வந்ததுனால் அந்த உணர்வின் செயலே வருது. குரு உடல்ல எல்லாமே உண்டு. அவரும் பக்தி நிலையில் செயல்பட்டவர் தான். அவர் உடல் இருந்து வெளிப்பட்ட உணர்வும் இருக்குது. ஆனா அவர் உடல் இருந்து அருஞானத்தை பெற்ற உணர்வும் உண்டு, இருளை அகற்றிய உணர்வு உண்டு, விஷத்தை நீக்கிய உணர்வு உண்டு, ஒளியான உணர்வும் அவருக்கு உண்டு. அதுல நீங்க நாம இப்ப உபதேசிக்கும் உணர்வுல இருளை நீக்கும், நஞ்சை வெல்லும் இந்த உணர்வு ஊத்த கொடுக்குறோம். அப்ப இதை எடுத்து ஆத்மசுத்திட்டு அதை எடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா தீமையில் வராது எடுக்கலாம். இப்ப நீங்க எண்ணியது அங்க நடக்குது பாரு, நான் தியானம் பண்ணி இது வந்ததுன்னு நடக்குது. ஆனா அந்த தியானத்துல உங்களுக்கு வைத்த வழி வருது. ஏன் வருது? அதுக்கு தான் இப்ப சொல்றேன். முதல்ல நாம எடுத்து அந்த ஞானத்தின் வழி கொண்டு நமக்குள் சுத்தப்படுத்தி இது உனக்கு நோய் நீங்கி போம்பா அப்படின்னு சொன்னோன்னா சரியா இருக்கும். இல்லாமனா அவங்க உடல் இருக்கிற இழுத்து உங்ககிட்ட வந்து அவர் நல்லா ஆவாங்க. இது பக்தி மார்க்கத்துல வந்த நிலை. இந்த மாதிரி செய்தவங்க நிறைய பேர் இதேதான் நடக்குது. அதனால எப்பயுமே இந்த ஆத்ம சுத்தி செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சந்தர்ப்பம் அந்த உணர்வு ஞானங்களும் வரும். இந்த ஞானத்தை நம்மளுக்குள் அறுவழியில் பயன்படுத்த வேண்டும். நம் நடக்குது என்று சில இதுகளை செய்தாலும் இப்ப ஊழையிடுற மாதிரி இந்த உணர்வு எடுத்துக்கொண்ட பின் இப்போ எனக்கும் இந்த காட்டுக்குள்ள போயாச்சுன்னா ஒவ்வொரு உணர்வுக்கு தக்கவாறு அந்த உணர்வை எடுத்து ஒலி அலைகளை எழுப்பினோம்னா அது எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அந்த யானைகள் வரப்போ போகும்போது யானை கூட்டமைப்பு இருந்தா அதுக்குன்னு ஒரு ஒலி அலைகள் எடுத்து பண்ணா யானை அமைதியா இருக்கு. இதே போல நாம இந்த யானைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இது சிலை செய்தாலும் நாட்டுக்குள்ளுக்கே மோசமான கரடி புலி எல்லாம் இருக்கு. இதுல இருந்து தப்புறது எங்க இருக்குது? அது வந்து காட்டுக்குள்ளுக்க இது எல்லாம் கட்டுப்படுத்தல. நாட்டுக்குள்ள கட்டுப்படுத்த முடியுமான முடியாது. அது உடனே பாயும். நீங்க ஒரு நன்மை செய்தேன்னு உங்களுக்கு என்ன இடைஞ்சல் பண்ணணும் அது பண்ணுங்க. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்து பாருங்க, அடுத்தாப்புல ஒரு நிமிந்த உடனே நீங்க தாழ்ந்து போவீங்க, தாழ்வீங்க. அப்ப நீங்க ஆத்மசுத்தி செய்தீங்களா? செய்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அதாவது அடிக்கடி அவங்களதான் நீங்க தூண்டணுமே தவிர நீங்க இதை செய்யுங்க, இந்த மாதிரி ஆத்மசுத்தி செய்து என் உடல் நலமாகணும், நீங்க இதை எடுத்துட்டு இந்த வாக்கு பரிசு இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு நல்லதாகும் சொன்னா அதை எடுக்க முடியும். அங்க இருக்கிறத எடுத்துக்கிறீங்க. இப்ப நானும் ஆசீர்வாதம் பண்றேன்னா இந்த உணர்வு உடனே அங்க கீழே இறங்குது. நான் இழுத்துக்கிறது இல்லை, நீங்க இழுத்துக்கிறீங்க. இந்த இழுக்கிறதுனால உங்களுக்கு வயிற்று வலி வருது. இப்ப எல்லாருக்கும் கேட்டு வர்றவங்க எத்தனை பேர் எவ்வளவு மோசமான நிலையை வர்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் எடுத்து என் உடலை எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? அப்ப எனக்கு ஒரு அந்த பாதுகாப்பு கட்டிக்கிட்டே வர்றோம். சரி, நம்ம ஆர்வத்துணுவே நல்லாகணும் ஆசையில் இருக்கிறோம். ஏன்னா என்ன செய்யறோம் தெரியுமா? கரண்டி காஞ்சிட்டு இருக்குது. ஆனா அந்த கரண்டி காஞ்சிட்டு எடுத்து தாளிக்கிறோன்னு இதுவரையும் சூடாகி போச்சு. ஜூடான ஒருபாடு நம்ம எடுத்து கையில் எடுத்து கடுவு போடணும்னா சடப்படாங்க. அது படுறதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம்? இந்த ஜூடானவன் தப்புன்னு விட்டு நம்ம மேலே தான் தெரியும். அந்த மாதிரி தான் அவசர உணர்வுகள் நம்ம அறியாமல இயக்குது. இதை போன்ற நிலையுள்ள தியான வழியில வரக்கூடிய ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா நம்முடைய உணர்வு அவங்களுக்கு தீங்க நீக்கணும். அவங்க தீங்கான உணர்வு நம்ம இயக்கிடக்கூடாது. அதுக்குதான் இந்த ஆத்ம சுத்திங்கிற ஆயத்தை கொடுத்து நீங்க அந்த சக்தியை பெற்று அவங்க நீங்க இது துணைக்கத்திரத்தின் தேர்தல் பெறவும் இரத்த நாணங்களை கலக்கும் உன் உடல் உள்ள பிணிகள் நீங்கி நலமா இருக்கும். நீ இதை எண்ணி நீ நல்லா இருப்பேன்னு அவங்க எண்ணி அவங்களே அதை பெறச்சிக்கணும். அதுதான் முறையாம நீங்க நீக்கி விட்டீங்கன்னா தான் அப்புறம் சொல்லிட்டு வந்தாங்க எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் என்ன கடைசியில் சாமி நினைக்கிறது கூட இல்லை. நான் நினைக்கிறது அந்த தியான வழிக்கு வர்றதுக்கு எடுக்கிறதுக்கு இப்படி செய்யணும் பண்ணலாம். இதுல யார் மிஞ்சி வந்ததுன்னா இப்ப எல்லாம் வடிகட்டி நாம் பறவையில்லா நிலையை அடையணும் என்ன வந்தவங்க தான் இங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு இங்க போனோம் என்னடா பறவையில்லா நிலை அடையிறது, நீ தியானம் பண்ண உன் கஷ்டத்துல எப்படி என்னத்தை கஷ்டத்தை போனாலும் என்னத்தை சம்பாதிச்சேன்னு 2 பேரும் கேட்டானா அது ஓங்கி நின்று கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க வழியில சீக்கிரவங்களும் இருக்கிறாங்க. இப்ப சொல்றது இப்படி நாம் இச்சா சக்தி கிரியா சக்தி நாம் இச்சையின் உணர்வே நமக்குள் கிரியாகின்றது. இதே போல ஒவ்வொரு நிலைகளையும் நாம் கடல்ல நாம் படகுகளை செல்லப்படுத்தும் போது ஒரு எல்லை குறிக்கோள் வைக்கிறோம். அந்த எல்லை குறிக்கோள் வைத்துதான் துடுப்பை தள்ளி நாம் போறோம்.
ஆக எதிர்நிலை அலைகள் வரப்படும் போது அதில் எப்படி விளக்க வேண்டும் என்று எண்ணி அந்த எல்லை அடையத்தான் நாம் என்றோம். அப்ப அந்த ஒரு தீவுக்கு நாம் போய் சேர்ந்துடும். இதே போல மனிதன் வாழ்க்கையில் நமது எல்லை பிறவியில்லா நிலைதான். அது அந்த எல்லை அடைவதுதான் துருவ நட்சத்திரம். அதிலே தான் இங்கே நாம் வாழ்க்கையில் வரப்போகும்போது பாசாலை, பண்பலை, பரிவலை, எதிரி அலை, கோவலை, குரோதலை, வெறுப்பலைகள் இத்தனை நம்மளால மோதிக்கிட்டே இருக்கும். இந்த அலை மோதும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் என்ற அந்த துடுப்பை வைத்து இதை தள்ளிவிட்டு ஒவ்வொரு நிமிடம் நமது பாதையை தடைப்படாது நாம் அங்கே செல்ல வேண்டும். அதற்கு தான் இந்த ஆயத்தை கொடுக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிஷமும் பாசலையில சிக்கிறீங்கன்னா, என் பிள்ளைக்கு பிறகு ஆகி போச்சுன்னா இதை வலையில சிக்கிறீங்க, அப்ப தியானத்தை விட்டுறீங்க, அங்க மூழ்கிறீங்க. அப்புறம் தியானத்துக்கு வரவுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தொழில் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயி போச்சு, என்னத்தை தியானம் எடுத்து இந்த மாதிரினா இதுல சிக்கணும், இங்க மூழ்கிறீங்க, அப்புறம் தியானத்துக்கு வர மாட்டாங்க. ஆகவற்றும் இதுல மற்றவங்களெல்லாம் எந்தெந்த நிலையில் வர்றாங்க, தான் பெற வேண்டும் என்ற உணர்வு வர்றாங்க. நாம் எதை ஆசை வைக்கிறோமோ, ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் ஆண்டவனை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை கூறுறாங்க. நீங்க ஆண்டவன் அடையிறது இதெல்லாம் வாழ்க்கைக்கு பின்தாங்கிறது. ஆண்டவன் அடையிறதுக்காக வேண்டி தப்பான முறையில் யாகங்கள் செய்து பாவங்களை போக்கி நீ ஆண்டவன் அடைய முடியும் என்று சொல்றாங்க. ஆகமொத்தம் நாம் தவறின் தன்மை யாகத்தை செய்தால் பாவத்தை போட்டு நாம் சொர்க்கம் அடையலாம் என்று தவறான மார்க்கத்தில் இருப்போம்னா அந்த மார்க்கத்திலிருந்து நாம் மேல முடியல. சீக்கிய மத எடுத்த குருநாத் எதை செய்தார், பிறருக்கு சேவை செய்து அவருடைய சேவையுடைய நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். தவறு செய்தால் அந்த தவறின் தன்மை அந்த கோயில்ல போயாச்சுன்னா மற்றவங்களுடைய செருப்புகளை நீ தொடச்சி பழகு. உன்னுடைய அதை குரு வழியில் நீ தப்பி நடப்பதனால் அதை நீ தவறுக்க வேண்டிய தண்டனை. இங்க நல்லவருடைய செருப்புகளை நீ தொடச்சி பழகு அப்படிங்கிறது நம்ம இந்து கலாச்சாரத்தில் எங்க வச்சிருக்காங்க. காரணம், அன்று முகமதியர் எழுந்து படையெடுத்து வரப்பட போகும்போது அந்த முகமதியரை எழுத்து நிற்கிறதுக்காக வேண்டி இந்து கலாச்சாரம் ஒவ்வொரு குழந்தைகள் எடுத்து இராணுவத்தை தயார் பண்ண. ஆகவே தம் நாட்டை காப்பதற்காக வேண்டிதான் அதை வைத்தது. ஆகவே முகமதியின் நிலையில் நாம் ஜெயிக்கும் வரையிலும் இந்த தொப்பி இந்த தாடியை நாம் மாற்றுவதில்லை என்ற நிலை வந்தது. இப்படி வளர்ந்து வந்தாலும் அவருடைய காலத்தில் குருநானக் என்றால் கோவிந்த குரு இங்க வரப்ப போகும்போது அப்ப அவர் நிலைகள்ல இதை எடுத்து சொல்லும் போது முகமதிய படையெடுப்பு அதிகம், அதே சமயத்தில் அந்த ஆங்கிலேய படையெடுப்பும் அதிகம். இப்படி அவர் சொல்லப்பட போகும்போது அவருடைய நிலைக்கு கட்டுப்படுறதுக்கு கூப்பிடுறாங்க, நீ வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன செய்யறாங்க, உடனே இங்க இருந்து கூப்பிட்டு போய் அவர் சிரசேதம் செய்யறது கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தா அவன் இடத்துல நான் சிக்காம இருக்கணும், அவன் என்னுடைய சிரசங்க சிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அடுத்த சீடிலிருந்து தலை சீவிட்டு கொண்டு முண்டத்தை போட்டுறான். ஆக அந்த வெறி உணர்வு பெற்றதுதான் இன்னைக்கு வரையிலும் தனக்கு பாதுகாப்பு கத்தி என்ற நிலையை அவங்க கவசம் வைத்திருப்பார். இதே போல மதத்தின் அடிப்படையிலே நம் நாட்டை காக்க வேண்டும் என்ற நிலை வரப்போகும்போது அதே முகமதியரை எதிர்த்து போரிட்டு அதே சீக்கியர்கள் முகமதியருடன் சேர்த்து தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்று நாம் இந்து கலாச்சாரத்தையே இன்றைக்கு சீர்குலைக்கும் தன்மை வந்தது. காலங்கள் மாறிக்கொண்டு வருகின்றது. ஏனென்றால் இதை போல நாளுக்கு நாள் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் நல்ல ஒழுக்கங்களை நாம் காட்டப்படுறோம். இதை கலாச்சாரத்துக்குள்ளுக்கு பகமை, இதை பகமை வளரப்பட்டு மதம் இனம் மொழி என்ற நிலை வருகிறது. நம்ம மதம் என்றாலும் நம்ம மதத்துக்குள் இனங்கள் அதிகம். ஆக ஒருவருக்கு ஒருவர் இனபேதம் மொழி பேதம் என்ற நிலைகள் இன்றைக்கு வருது. எல்லாம் ஒரே கடவுள் தானே கும்பிடுறோம். அதே சமயத்துல நதிநீர் உடனே முந்தி வெள்ளம் தன்னால வந்துகிட்டு இருந்தது. அங்கிருந்து அணைகள் கெட்டதில்லை. இங்கிருந்து போனா அது பெரும் வெள்ளம் வந்ததுன்னா திருச்சி கிரிச்சல் அடியோட தூக்கிட்டு போயிடும். இப்ப அணை கட்டி தேக்கி கொண்டாடுறாங்க. அணைகளை கட்டி தேக்கி வர போகும்போது இதுக்குண்ட நல்ல வெள்ளாமைக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப நாம் தள்ளி இல்லைங்கிற போது எங்களுக்கு போகதான் நான் மிச்சம் கொடுப்போங்கிறாங்க. ஆக மதம் எழுத்தில் பிரிக்கப்படும் போது பாக பிரிவினை வருகின்றது. இதே போன்றுதான் உலக ரீதியிலேயே பகமையில்தான் வளர்ந்தது அவரை ஒற்றுமை என்பது இல்லை. ஆக எந்த கடவுளும் நம்மை காக்கவில்லை. நாம் இன்னும் எண்ணங்கள் இரையாகி உள்நின்று இயக்குவதை கடவுளாக அந்த உணர்வின் செயலாக தான் நாம் இயக்குகின்றோம் என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல. இந்த உயிரின் தன்மை ஆறாவது அறிவு கார்த்திகேய என்ற இந்த அருளை நாம் ஒளியாக்க மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் சென்றோம் என்றால் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைகின்றோம். இதை பெறுவதற்கு தான் ஏகாதசி விரதம் என்றும் பகமைகளை மறந்து எல்லோரும்
அன்பும் பண்பும் பரிவும் பெற வேண்டும் என்று பொருளிருந்து செயல்படும் சக்தியும் கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும், நாம் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும், என் குடும்பம் பெற வேண்டும் என்ற நிலையும் தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளை பெற வேண்டும் என்று நாம் எண்ண செய்வது. ஆகவே இதை போல நான் தங்கத்தை போல மனம் மங்காத நிலையும் வைரத்தை போல ஜொலிக்கும் நிலையும் என் வாழ்க்கையை ஜொலிக்கும் நிலை வேண்டும் என்று இதை எண்ணி மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் வாழும் அந்த துரு மகிழ்ச்சியின் நல்சக்தி பெற வேண்டும் என்று நாம் இது பக்தி மார்க்கத்தில் இதை தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கோயிலுடைய பண்புகளை நாம் இப்படி எடுக்கப்பட்டுள்ளது. நம்ம பகைமையை மாற்றச் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் காலையில் எழுந்தவனை இதே மாதிரி செய்தவுடனே ஏகாதசி வரதன்னைக்கு இதே மாதிரி தான் நாம் யாரை சந்தித்தோமோ அந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும். ஆகவே இதே போல ஏகாதசி விரதம் இருக்கும்போது அவர்களும் இதே போல நாம் எண்ணும் போது அந்த பகைமை மறக்கப்படுகின்றது, நல்ல உணர்வு மாற்றப்படுகின்றது. ஆகவே நமக்குள் விரதம் என்கிறது தீய அணுக்களுக்கு ஆகாராமல் போகாமல் தடுப்பதே விரதம். ஆக நல்ல ஞானத்தின் உணர்வு நமக்குள் நல்ல அமுதுகளை ஞான அணுக்களுக்கு படைச்சுவது நாம் உண்மையான நிலைகள். ஆக நாம் எண்ணி உணர்வு அதனால படைத்து அந்த வீரியத்தன்மை நமக்கு உருவாக்கும் அந்த அருள் பெறும் அந்த அருசக்தியான நாள் தான் ஏகாதசி என்ன பகமையில்லா நிலை, 10வது நிலை, பிறவியில்லா நிலை என்பதற்கு 12 மாதங்களிலும் ஏகாதசி விரதத்தை இருக்க சொல்லியுள்ளார். கரீஸ்வரர் சொர்க்கவாசல் வைகுந்த ஏகாதசி என்ற நிலையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே நமது சாஸ்திரப்படி ஞானிகள் காட்டிய அறுவடைப்படி நாம் வழிநடந்தால் இந்த வாழ்க்கையும் நமக்குள் எதிர்நோக்கும் தீமைகளை சிந்தித்து செயல்படும் வலிமையும் தீமையில் நமக்குள் அணுகாத நிலையும் அப்படி வந்தாலும் தீமை உணரும் நம்மை இயக்காத நிலையும் ஆக நமக்குள் அந்த வலிமை கொண்டு நம்மை காத்தும் இந்த வாழ்க்கையில் அமைதியும் சாந்தம் விவேகத்துடன் வாழ்ந்து இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைவதே கடைசி நிலை. ஆக நாம் எப்படி இருந்தாலும் இந்த உடலை விட்டு பிரிந்துதான் ஆகின்றோம். ஆக இந்த உடல் விட்டு பிரிந்து செல்லும் போது சாகா கலை, இதுல வேதனை வெறுப்பு கோபம் குரோதம் எதை எடுத்தோமோ இந்த கலை கொப்ப, கோபம் என்றால் இந்த கலை கொப்ப அவருடைய ரூபம் புலி நரி நாய் போன்ற நிலைகளைத்தான் தரச்சு. ஆகவே சாகா கலை. ஆக இந்த உடலை எடுத்தது சாவதில்லை, மீண்டும் இந்த கலைகள் ஆகின்றது. வேகா நிலை, நாம் தீயிலை குதித்தால் உயிர் வேவதில்லை. அதனால் இந்த வேகா நிலை என்ற நிலையும் முழுமையை பெற வேண்டும் என்றால் நமது குரு காட்சி அறுவழி நாம் சென்றதென்றால் இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் இந்த துருவ நட்சத்திரம் அழிவதில்லை. ஆமை எப்போதுமே வேகா நிலை என்ற முழுமையான நிலை அடையும் தருணம் வருகின்றது. ஏன்னால் இந்த பிரபஞ்சத்தில் சவர எல்லா கோள்களும் மற்ற நிலைகள் உருவானாலும் அதில் விளைந்த உணர்வின் சத்தை இங்கே புவியின் ஈர்ப்பிலே நுகரப்பட்டு இந்த உயிரணு போல ஜீவணுக்களை உருவாக்கி அந்த ஜீவனின் மலங்கள் அதற்கு தக்க உடலை உருவாக்கி இதிலே கழிவுகளை நீக்கி உணர்வின் தன்மை காட்டிய என்ற ஒளியின் உணர்வை உருவாக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் உடல் பெறுவதே கடைசி நிலை தான் கார்த்திகேயா என்று தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த 6வது அறிவை விஷத்தின் தன்மை தோய்ந்தால் இருசூடும் நிலையை வருது, சிந்திக்கும் தன்மை இழந்து விடுகின்றோம், மீண்டும் பிறவிக்கு வருகின்றோம். மனிதன் அல்லாதது தான் இன்றைய செயல், நாளைய உடல். யாராவது கேட்கணும்னு கேட்கணும். சொல்றீங்க அதே சூரியனுடைய தனித்தன்மை என்ன, துருவ நட்சத்திரத்துடைய தனித்தன்மை என்ன, அதே பிண்டத்தில் அது என்ன நிலையா ஒற்றுமையாக வேற்றுமையா வரும்? அதாவது நம்ம உடலுக்குள் உயிர் சூரியன் தான். இதிலே ஒற்றுமையா வரக்கூடிய உணர்வு ஒளியாகப்படும் போது ஒளி ஒன்றாகின்றது. 6வது அறிவை தெளிவாக்குகின்றோம். ஆக இந்த பிரபஞ்சத்தில் உருவாகிய இந்த உணர்வின் தன்மை ஒளியான பின் இந்த உயிரை போலவே ஜீவ அணுக்களாக மாற்றுவதுதான் ஒளி. அது பிறவில்லா நிலை, அந்த துருவ நட்சத்திரத்தில் இணைகின்றோம். சூரியன் அது நம்மளை போலதான் உடல் மழியும் தன்மை பெற்றது, அது நிரந்தரமானதல்ல. ஆகவே அதனால் உருவாக்கப்பட்டதுதான். நம் உடல் எப்படி நிரந்தரமற்றதோ இதே போல சூரியன் உடலும் நிரந்தரமற்றது. ஆக அதில் விளைந்த உயிரணு தோண்டி இத்தனை கோடி உணர்வு கண்டு உணர்வு ஒளியாக மாற்றியது நிரந்தரமானது. ஆகவே இது அழியா பேரழிவானது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உருவானதுதான். ஆனால் துருவ நட்சத்திரம் அழிவதில்லை, ஆனால் சூரியன் அழியும். அதனால் 6வது அறிவை நாம் பெறுவோம் என்றால் ஒளி 7வது நிலையை பெற வேண்டும். அதனால பிறவியில்லா நிலை அடைகிறதுக்கு இதான் சரிதானா?